ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, இந்தியன் நேவி ஷார்ட் சர்வீஸ் கமிஷன் ஆஃபீஸரில் வந்து ஜாயின் பண்ணுறதுக்கான ஒரு நோட்டிஃபிகேஷன் தான் வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ இதில் யார் யார் ஜாயின் பண்ணலாம், என்ன குவாலிஃபிகேஷன், ஏஜ் லிமிட் என்ன, மற்ற டீடைல்ஸ் எல்லாமே இந்த வீடியோவில் பார்த்துக்கலாம். தி இந்தியன் நேவி இன்வைட் அப்ளிகேஷன் ஃபார் த ஷார்ட் சர்வீஸ் கமிஷன் ஆஃபீஸர் SSC. இதில் தான் வந்து வேரியஸ் என்ட்ரிஸ்ல வந்து கேட்டிருக்காங்க. ஜூன் 2025 இந்த கோர்ஸுக்கான அந்த அப்ளிகேஷன் வந்து இன்வைட் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்ளிகேஷன் எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 14 செப்டம்பர்ல இருந்து ஸ்டார்ட் ஆகி 29 செப்டம்பர் வரைக்கும் ஆன்லைன் மூலமா வந்து இதுக்கான அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் இருக்கும். அதுக்குள்ள நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு என்ன எலிஜிபிலிட்டின்னு பார்த்தீங்கன்னா அன்மேரிட் மென் அண்ட் விமன் கேண்டிடேட் தான் கேட்டிருக்காங்க. கிராண்ட் ஆஃப் ஷார்ட் சர்வீஸ் கமிஷன்ல இந்த கோர்ஸ் வந்து ஜூன் 2025 இருந்து நடக்க போகுது. இது எங்க அப்படின்னா இந்தியன் நேவல் அகாடமி INN சொல்லுவாங்க, எலிம்ல, கேரளால. ஸோ எலிஜிபிலிட்டி கண்டிஷன் பார்த்தீங்க அப்படின்னா எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன், எந்த பிரான்ச், கேடர், இதுல வந்து எலிஜிபிள் ஸ்ட்ரீம்ஸ் ஆஃப் பேச்சுலர் ஆஃப் இன்ஜினியரிங், பேச்சுலர் ஆஃப் டெக்னாலஜி, அப்புறம் அதர் குவாலிஃபிகேஷன் எல்லாமே. அதுக்கப்புறம் எவ்வளவு வேகன்சி, ஜெண்டர், எந்தெந்த ஜெண்டர்ல இருக்கிறவங்க இதுக்கு எலிஜிபிள் டாப்ல, அதே போல வந்து டேட் ஆஃப் பர்த். ஸோ எந்த இயர்ல இருந்து எந்த இயர்க்குள்ள உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் இருக்கணும் அப்படிங்கறத இதுல கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஜெனரல் சர்வீஸ் GS சொல்லுவாங்க. இதுல வந்து ஹைட்ரோ கேடர் இருக்கு, ஜெனரல் சர்வீஸ் ரெண்டுமே இருக்கு இதுல. ஸோ இதுக்கு வந்து BE BTech என்ன டிசிப்ளின்ல மினிமம் 60% மார்க்ல இருக்கணும். 56 வேகன்சி கொடுத்துருக்காங்க, இன்க்ளூடிங் பாத்தீங்கன்னா 6 வேகன்சி ஹைட்ரோல. மென் அண்ட் உமன் கேண்டிடேட் வந்து இதுல கலந்துக்கலாம். இதுல வந்து 15 வேகன்சி வந்து GSXக்கு, அப்புறம் 2 வந்து GS விமனுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து 2 ஜூலை 2000 இருந்து 1 ஜனவரி 2006 உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் இருக்கணும். அடுத்து பைலட், நாவல் ஏர் ஆபரேஷன், ஏர் கிரியூல, ஏர் டிராபிக் கண்ட்ரோலர் ATC. ஸோ இது மூணுக்குமே வந்து BE BTech 60% மார்க்ல இருக்கணும் அப்படிங்கிறதா. அதே போல வந்து 10th 12th வந்து 60% மார்க் இருக்கணும். அதே போல இங்கிலீஷ்லயும் இருக்கணும் 10th, அதுக்கப்புறம் 12th. ஸோ இதுல வந்து டோட்டல் வேகன்சி பாத்தீங்க அப்படின்னா ஒரு 65 வேகன்சி கொடுத்துருக்காங்க. மென் அண்ட் உமன் வந்து இதுக்கு அப்ளை பண்ணலாம். இதுல மென்னுக்கு எவ்வளவு வேகன்சி, உமனுக்கு எவ்வளவுங்கிறது டேட் ஆஃப் பர்த் கொடுத்துருக்காங்க பாருங்க. 2 ஜூலை 2001 இருந்து 1 ஜூலை 2006 இருக்கணும். அதே போல வந்து இந்த ஏர் டிராபிக் கண்ட்ரோலருக்கு மட்டும் 2 ஜூலை 2000 இருந்து 1 ஜூலை 2004 இருக்கணும் அப்படிங்கிறது. அடுத்து லாஜிஸ்டிக் BE BTech ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல இருக்கணும். MBA ஃபர்ஸ்ட் கிளாஸ் அல்லது BSc BCom BSc IT ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல இருக்கணும். இது கூடவே வந்து PG டிப்ளமோ ஃபினான்ஸ், லாஜிஸ்டிக்ஸ், சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட், மெட்டீரியல் மேனேஜ்மெண்ட் அல்லது MCA MSc IT வித் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல இருக்கணும். 20 வேகன்சி கொடுத்துருக்காங்க. மென் அண்ட் உமன், விமனுக்கு மட்டும் 6 வேகன்சி. 2 ஜூலை 2000 இருந்து 1 ஜனவரி 2006 உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் இருக்கணும். நாவல் ஆர்மனன்ட் இன்ஸ்பெக்டர் கேடர் NAIC இதுல வந்து BE BTech 60% வந்து மெக்கானிக்கல், ஆட்டோமேஷன், எலக்ட்ரிக்கல் சொல்லிட்டு வேரியஸ் குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. 16 வேகன்சி. 2 ஜூலை 2000 இருந்து 1 ஜனவரி 2006 இருக்கணும். அடுத்து எஜுகேஷன்ல வந்து 60% மார்க் MSc வந்து மேக்ஸ், ஆபரேஷனல் ரிசர்ச் வித் பிசிக்ஸோட இருக்கணும் BSc ல. அதுக்கு பாத்தீங்க அப்படின்னா 60% MSc பிசிக்ஸ், அப்ளைடு பிசிக்ஸ்ல கெமிஸ்ட்ரி கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து 7 வேகன்சி. 2 ஜூலை 2000 இருந்து 1 ஜூலை 2004 BE BTech 60% இருக்கணும். அதே போல வந்து MTech முடிச்சிருக்கவங்க, MTech தெர்மல் ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங், மெஷின் இதுல இருக்கிறவங்க எல்லாமே இதுக்கு அப்ளை பண்ணலாம். இன்ஜினியரிங் பிரான்ச்ல வந்து BE BTech 60% மார்க்ல இருக்கணும். 36 வேகன்சி. 2 ஜூலை 2000 இருந்து 1 ஜனவரி 2006 டேட் ஆஃப் பர்த் இருக்கணும். 2 டேட்டுமே வந்து அக்செப்ட் பண்ணுவாங்க. ஸோ நீங்க 2 ஜூலை 2000 இந்த டேட்ல உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் இருந்தாலும் அக்செப்ட் பண்ணுவாங்க. 1 ஜனவரி 2006 இந்த டேட்ல இருந்தாலும் அக்செப்ட் பண்ணுவாங்க. ஸோ 2 ஜனவரி 2006 இருந்தா மட்டும் தான் வந்து அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ எலக்ட்ரிக்கல் பிரான்ச்ல கேட்டிருக்காங்க 42 வேகன்சி. ஸோ ஓவரால் வேகன்சி எல்லாமே வந்து உங்களுக்கு 250க்கு மேற்பட்ட வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து பாத்தீங்கன்னா ரிமோட்லி பைலட் ஏர்கிராஃப்ட் ஸ்பெஷலைசேஷன் கொடுத்துருக்காங்க. மெர்ச்சன்ட் நேவி பர்சனல் கொடுத்துருக்காங்க. கேண்டிடேட்ஸ் ஹேவிங் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா மினிஸ்டர் ஆஃப் ஷிப்பிங் டிரான்ஸ்போர்ட் சர்டிஃபிகேட் காம்பிடென்சி ஃபாரின். இதுல வந்து செகண்ட் மேட்ல வந்து மேட் ஆர் மாஸ்டர் அண்ட் பவுண்ட் பிட்வீன் 2 ஜூலை 1995 இருந்து 1 ஜனவரி 2006 உள்ள இருக்கணும் அப்படிங்கிறத வந்து இதுல கொடுத்துருக்காங்க எக்ஸிகூட்டிவ் பிரான்ச் என்ட்ரில. அதே போல வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ் இன்ஜினியர் ஸ்டீம்ஷிப் பை கவர்மெண்ட் அண்ட் பாண்ட் பிட்வீன். ஸோ இந்த டேட்டுக்குள்ள இருக்கிறவங்க வந்து இந்த SSC இன்ஜினியரிங் வந்து நீங்க ட்ரை பண்ணலாம். அடுத்து கமர்ஷியல் பைலட் லைசன்ஸ் கேண்டிடேட் ஹேவிங் வேலிட் CPL பைலட் வந்து இந்த DGA வந்து இஷ்யூ பண்ணிருக்கணும். இதற்கு வந்து டேட் ஆஃப் பர்த் பாத்தீங்கன்னா 2 ஜூலை 2000 இருந்து 1 ஜூலை 2006 உங்க டேட் ஆஃப் பர்த் இருக்கணும். NCC கேண்டிடேட் NCC C சர்டிஃபிகேட் ஹோல்டர் will be given relaxation of 5% of cut off மார்க் வந்து கொடுக்குறாங்க இந்த SSB இன்டர்வியூல. அடுத்து ஹேவிங் NCC சர்டிஃபிகேட் நாவல் ஏர் ஹேவிங் மினிமம் B கிரேட்ல இருக்கணும். நாட் சர்வ் லெஸ் than 2 year academic yearsல வந்து 2 வருஷத்துக்கு குறையாம வந்து சர்வீஸ் பண்ணிருக்கணும். C சர்டிஃபிகேட் should be டேட் பாத்தீங்கன்னா 1 ஜூன் 2022 இருக்கணும். ஃபைனல் செலக்ஷன் will be subject verification of the certificate DG NCC consult NCC இதுல தான் வந்து ஃபைனலா வந்து இதுல வெரிஃபை பண்ணுவாங்க. ஸோ இதுல யார் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. கிராஜுவேட், போஸ்ட் கிராஜுவேட் 60% மார்க்ல இருக்கிறவங்க எல்லாருமே அப்ளை பண்ணலாம். அதே போல வந்து இன்ஜினியரிங்ல வந்து 60% மார்க்ல இருக்கிறவங்க அப்ளை பண்ணலாம். ஸோ கேண்டிடேட் will be required fulfill educational இருக்கணும். இதுல நீங்க அப்ளை பண்ண போறீங்க அப்படின்னா ஃபுல்ஃபில்லா வந்து எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் இருக்கணும். ஸோ SSB recommended candidate will be required to inform their final results டிகிரி எல்லாமே வந்து இந்த இமெயில் ஐடிக்கு வந்து நீங்க 20 ஜூன் 2025 நீங்க இன்ஃபார்ம் பண்ணணும். ஒன்லி ஒரு அப்ளிகேஷன் மட்டும் தான் நீங்க கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸ்பெசிஃபைடு நம்பர் கேண்டிடேட் பேஸ்ட் ஆன் சர்வீஸ் ரெக்யர்மெண்ட் ஹேவ் சூசன் SSC பைலட் will be considered SSB. இப்போ நீங்க பைலட்டுக்கு போறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து SSB இருக்கும். CPSS அவிடேஷன் மெடிக்கல் எக்ஸாமினேஷன் இது எல்லாமே பிசிக்கல் மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் ஹைட் லெக் லென்த். ஸோ இது எல்லாமே வந்து செக் பண்ணுவாங்க. கேண்டிடேட் மஸ்ட் இண்டிகேட் தட் ப்ரிஃபரன்ஸ் ஆஃப் தர் பிரான்ச்சஸ் வந்து நீங்க இண்டிகேட் பண்ணணும். பைலட் NO வாலன்ஸ் பாத்தீங்கன்னா 31000 வரைக்கும் கொடுக்குறாங்க இதுல. ஸோ கேண்டிடேட் ஆர் அட்வைஸ் டு ascertain their eligibility branches வந்து நீங்க மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் படி நீங்க செக் பண்ணி பாருங்க. நோ ஈக்குவலன்ஸ் இன் BE BTech குவாலிஃபிகேஷன்ல இருக்கிறவங்களுக்கு. ஸோ மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் ஹைட் வெயிட் டோட்டோ இது எல்லாமே இந்த இந்தியன் நேவி .gov.in கிளியரா கொடுத்துருக்காங்க. டெனூர் பாத்தீங்க அப்படின்னா 10 இயர்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் 4 இயர்ஸ் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க. செலக்ஷன் ப்ராசஸ் வந்து உங்களுக்கு பேஸ்ட் ஆன் குவாலிஃபிங் டிகிரி மார்க் பேஸ் பண்ணி தான் வந்து செலக்ஷன் இருக்கும். ஸோ அதற்கான அந்த ஃபார்முலா வந்து ஸோ இதை பேஸ் பண்ணி தான் வந்து உங்களோட டிகிரி மார்க் கால்குலேட் பண்ணி அதுக்கப்புறம் ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க.
ஸோ இங்கே கொடுத்துருக்கிற இந்த ஃபார்முலா மூலியமா இதில் தான் வந்து உங்களுடைய மார்க் எல்லாமே அப்ளை பண்ணி அதுக்கப்புறம் தான் ஷார்ட் லிஸ்ட் ஆகும். ஸோ பிடெக் கேண்டிடேட் ஹூ ஹவ் கம்ப்ளீட்டட் ஆர் ஃபைனல் இயர் பிடெக் மார்க்ஸ் அப்டெண்ட் தான் 5th செமஸ்டராக இருக்காங்கல்ல அவங்க வந்து எஸ்எஸ்பிக்கு வந்து கன்சிடர் பண்ணுவாங்க. அதே போல போஸ்ட் கிராஜுவேட்ல எம்எஸ்சி எம்சிஏ எம்பிஏ எம்டெக் இதில் இருக்கிறவங்க வந்து ஃபைனல் இயர்ல இருக்கிறவங்க வந்து கன்சிடர் பண்றாங்க. கேண்டிடேட் செலக்டட் அண்ட் ஃபைனல் மெரிட் லிஸ்ட் வில் பி ரிக்வயர்ட் டு சப்மிட் ப்ரூஃப் ஆஃப் கம்ப்ளீட்டிங் குவாலிஃபைங் டிகிரிக்கு வந்து 60% மார்க்ல வந்து நீங்க கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ அதுக்கப்புறம் உங்களுடைய அந்த ப்ரூஃபை வந்து இந்த இமெயில் ஐடிக்கு வந்து நீங்க ஃபார்வர்ட் பண்ணணும். ஷார்ட் லிஸ்ட் கேண்டிடேட் வில் பி இன்ஃபார்ம் அபவுட் த எஸ்எஸ்பி இன்டர்வியூ உங்களுடைய இமெயில் ஐடி எஸ்எம்எஸ் மூலமா வந்து உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஸோ இன்டர்வியூ டேட் வந்து சேஞ்ச் பண்ண முடியாது. எனி கரஸ்பாண்டன்ஸ் எஸ்எஸ்பி டேட்ஸ் இது எல்லாமே வந்து உங்களுக்கு வெப்சைட்ல வந்து ரெகுலர் அப்டேட் பண்ணுவாங்க. ஸோ செக் பண்ணி பாத்துங்க. ஸோ உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் எஸ்எஸ்பி இன்டர்வியூ போறீங்கன்னா ஃபேர் கொடுக்குறாங்க, உங்களுக்கு ரைட் ஃபேர் கொடுக்குறாங்க. ஸோ அதே பாத்துங்க. மெரிட் லிஸ்ட் எல்லாமே வந்து உங்களுக்கு அவைலபிலிட்டி ஆஃப் வேகன்சி மெடிக்கல் கிளியரன்ஸ் ஸோ இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் வந்து உங்களுக்கு மெரிட் லிஸ்ட் வந்து ப்ரிப்பேர் ஆகும். ஸோ கேண்டிடேட் டிக்ளேர்ட் ஃபிட் இன் மெடிக்கல் எக்ஸாமினேஷன் will be appointed as per availability vacancy the entry. ட்ரைனிங் வந்து பாத்தீங்கன்னா சப் லெஃப்டினன்ட் சப்ஜெக்ட் டு கிளியரிங் இன்டெக்ஷன் மெடிக்கல் எக்ஸாமினேஷன்ல வந்து போஸ்டிங் அதாவது ரிப்போர்ட்டிங் முன்னாடி இந்த மெடிக்கல் இதெல்லாம் வந்து கிளியர் பண்ணும். ஒன்லி அன்மேரிட் கேண்டிடேட் மட்டும் தான் வந்து ரெக்கார்ட் பண்றாங்க. ப்ரொஃபஷன் பாத்தீங்கன்னா 2 இயர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுல பே அலவன்ஸ் குரூப் இன்சூரன்ஸ் இது எல்லாமே இருக்கு. ஸோ உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இனிஷியல் பேவா வந்து சப் லெஃப்டினன்ட் இதுல வந்து ஸ்டார்ட் ஆகுது 56,000 இருந்து ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கப்புறம் அலவன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ அதர் டீடைல்ஸ் எல்லாமே இந்த வெப்சைட்ல நீங்க செக் பண்ணி பார்க்கலாம். எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற அந்த டீடைல்ஸ் கொடுத்துருக்காங்க பாத்தீங்க அப்படின்னா ஸோ இந்த இந்தியன் நேவில வந்து நீங்க அப்ளிகேஷன் ஃபில் பண்றப்ப கரெக்டான உங்களுடைய டீடைல்ஸ் வந்து கரெக்டா ஃபில் பண்ணணும். உங்களுடைய சர்டிஃபிகேஷன்ல இருக்க மெட்ரிகுலேஷன் சர்டிஃபிகேட் இருக்கல அதுல இருக்கிற அந்த டீடைல்ஸோட நீங்க ஃபில் பண்ணணும். இமெயில் அட்ரஸ் இருக்கணும், வேலிட் மொபைல் நம்பர் இருக்கணும், என்சிசி சர்டிஃபிகேட், அதுக்கப்புறம் ஆல் டாக்குமெண்ட்ஸ் பாத்தீங்க அப்படின்னா ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் இருக்குல்ல 5th செமஸ்டர் 7th செமஸ்டர் இப்போ டிகிரி இருந்தால் 5th இருக்கும், பிஇல இன்ஜினியரிங்ல இருந்தால் 7th செமஸ்டர். ஸோ இது மாதிரி இந்த மார்க் ஷீட் எல்லாமே டேட் ஆஃப் பர்த்துக்கான ப்ரூஃப் அதுக்கப்புறம் என்சிசி பிடெக் இதற்கான அந்த சர்டிஃபிகேட் இது எல்லாமே நீங்க ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபில் பண்றப்போ கண்டிப்பா வந்து நீங்க ஃபில் பண்ற மாதிரி இருக்கும். ஸ்கேனர்டு டாக்குமெண்ட்ஸ் வந்து ரீடபிளாவோ இல்லை எலிஜிபிளாவோ இருந்துச்சுன்னா கண்டிப்பா ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அப்ளிகேஷன் ஒன்ஸ் சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா அதை வந்து நீங்க அமெண்ட் பண்ண முடியாது, சேஞ்ச் பண்ண முடியாது. ஸோ கேர்ஃபுல்லா வந்து நீங்க அப்ளை பண்ணுங்க. அப்ளை பண்றதுக்கு முன்னாடி உங்களுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத கிளியரா படிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க அப்ளை பண்ணலாம். ஸோ ஆன்லைன் அப்ளிகேஷன் ஸ்டார்டிங் டேட் 14 செப்டம்பர்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இதுக்கு எந்த வித அப்ளிகேஷன் ஃபீஸும் வந்து இங்கே பே பண்ணணும் அப்படின்னு எங்கேயுமே மென்ஷன் பண்ணல. ஸோ மற்ற டீடைல்ஸ் எல்லாம் இந்த வெப்சைட்ல உங்களுக்கு அப்டேட் பண்ணுவாங்க. ஸோ செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோவை மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.